எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. யார் யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, நிம்மதி இல்ல, மனுஷனுக்கு நிம்மதி இல்ல. புட்டு வேலை விஷயமா தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர் வர வந்தேன் பார்த்துக்கிடுங்க. பசி, மத்தியானம் சாப்பிடல. அதனால மத்தியானம் சாயங்காலமா வரும்போது ஒரு புட்டு கடை. சரி, புட்டை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவோம், வீடியோஸை பேசுவோம். புட்டு சாப்பிட்றீங்களா? அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. என்னையா காட்டுக்குள்ள நிற்கா? சென்னையில இந்த மாதிரி இடமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட காடுகள் இருக்குங்க. சென்னை சிட்டியில பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து திருநீர்மலைன்னு சொல்லுவாங்க. அந்த திருநீர்மலை பக்கத்துல இதில் பைபாஸை பிடிச்சி தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து போனோம். ஏகப்பட்ட காடு இருக்கு. சரிங்க. மாதாம்மா வேளாங்கண்ணி இப்போ நான் போயிட்டு மொட்டை போட்டு மீசையெல்லாம் வலிச்சிட்டு வந்தேன். தாடி மட்டும் வளர்ந்துருச்சு, மீசை இன்னும் வளரல, மண்டையில முடி வளரல. ஆனால் மொட்டையை பார்க்குறீங்களா? வேண்டாம், மொட்டை தானே, அது என்ன பெரிய அழகு பொருள் கண்காட்சியா? அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிருக்கு. 10,000 ரூபாவா? இலை 10,000 ரூபாய் கிடைச்சிச்சா? எப்படி? மாதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனாலயா? வேளாங்கண்ணி போயிட்டு வந்ததுனாலயா? வேளாங்கண்ணி உண்டியல நீ எவ்வளோ போட்ட உனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா நல்லா கேட்டுங்க. 5 பைசா கூட நான் என்ன பண்ணல, மொட்டை அடித்தேன். மொட்டை அடிக்க டோக்கன் 50 ரூபா, மொட்டை அடிக்கிறவருக்கு 100 ரூபாய் கொடுத்தோம் டிப்ஸு. வெளியே வந்தேன், நேராக மாதாம்மா கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே ஏசப்பா என்னோட வேண்டுதல் பண்ணிட்டு, எங்கள் வீட்டில் கூட என்ன சொன்னாங்கன்னா உண்டியலில் துட்டு போடுவோன்னாங்க. இங்கே லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டு கிடக்கு, நம்ம போட போகிற இந்த 100 ரூபா 200 ரூபா தான் இங்கே மாதாம்மாவுக்கு வாழ வைக்குதாக்கும். அங்கே பேர் புடவையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாதாம்மாவுக்கு அங்கே புடவை காணிக்கை அப்படின்னு வேற ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. நகையெல்லாம் கலட்டி போட்டு போகிறாங்க. நான் ஆட நீ சும்மா வா, நம்ம கொடுக்குற 100 ரூபா தான் மாதாம்மா சாப்பிட போகிறாங்களா இல்லை புடவை கட்ட போகிறாங்களான்ட்டு என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது வியாழக்கிழமை இருங்க, புட்டை ஓரமாக வச்சா ஏதாவது குரங்கு தூக்கிட்டு போயிடக்கூடாது. இங்கே குரங்கு கிடையாது, இருந்தாலும் மனித குரங்குகள் யாரும் பின்னாடி இருந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது. நானே பசியோடு இருக்கேன். அதாவது வியாழக்கிழமை பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. வியாழக்கிழமை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு நண்பர், அவர் கருப்பா சோப்பா தெரியாது, நெட்டையா குட்டையா தெரியாது, அவரு யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் 21ஆம் தேதி மார்ச் மாதம் 10,000 ரூபாய் என்ன பண்ணியிருக்காப்லன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்காப்ல. பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. போட்டுட்டு ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், ஃபோன் வருதா, ஒரே நிமிஷம். ஹலோ, இல்லை மேடம், நான் வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி பையனை சேர்த்துட்டேன் மேடம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். காலேஜுக்கு பையனை சேர்க்க சொல்லி அவன் எல்லாரும் நம்பரை கொடுத்துட்டான் போல இருக்கு. ஒரு நாளைக்கு 150 ஃபோன் வந்துக்கிட்டு கிடக்கு, அந்த காலேஜ் இந்த காலேஜுன்ட்டு. அதிகம் சொல்கிறேன். அதாவது அதுக்கப்புறமா எனக்கு அனுப்பிச்சிருக்காப்ல பாருங்க, ரீமார்க்கில் கிஃப்ட்டுன்னு போட்டு என்ன பண்ணியிருக்காப்ல எனக்கு அனுப்பிச்சிட்டாப்ல. இது நடந்தது இன்னைக்கு வியாழக்கிழமை 21ஆம் தேதி. நான் வேளாங்கண்ணி போனது எப்போ, 20ஆம் தேதி புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி புதன்கிழமை போயிருக்கேன். நான் வேளாங்கண்ணி மாதாம்மா கோயிலில் 5 பைசா உண்டியலில் போடலை. ஆனால் வெளியே வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க, மார்ச் 20ஆம் தேதி. இது எல்லாமே வேளாங்கண்ணியில் நான் பண்ண டிரான்சாக்ஷன், என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து 149 ரூபா 20 காசு. அது வந்து நம்மளோட என்ஜிஓ அக்கௌண்ட், ட்ரஸ்டோட நம்பர், ரெக்கவரிங் ஹேண்ட்ஸோட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணது. ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மொபைல் இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த சிம் கார்டு கிடக்கு. அதில் இருந்து தான் அங்கே கோயிலெல்லாம் வீடியோ எடுத்து மொட்டை அடித்ததெல்லாம், மொட்டை அடிப்பது சரியா தப்பா, இது மூட நம்பிக்கையான்னு ஒரு வீடியோலாம் போட்டேன் இல்லையா, அதுக்காக 149 ரூபா என்ன ரீசார்ஜ், அதான் அந்த 12 GB டேட்டா ஏர்டெல், அந்த ரீசார்ஜ் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணியிருக்கேன், பேடிஎம்ல இருந்து. அடுத்து பாருங்க, ராஜவேலு மகேந்திரன் 1620 ரூபா, பாலகிருஷ்ணன் 470 ரூபா, அப்புறம் அறிவழகன் துரைக்கண்ணு 140 ரூபா, அப்புறமா ஷேக் அலாவுதீன் 200 ரூபா,
ஓகே. அப்புறம் சங்கீதான்னு ஒரு அக்கௌண்ட், ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, அதை விட்டுருங்களேன். இப்போ 8:36, அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. நான் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணது 5:44 சாயங்காலம். அப்புறமா 7:56க்கு 1620 ரூபா. அதுல இருந்து 8:36 வரை 200 ரூபாய் டிரான்சாக்ஷன் வர அரை மணி நேரத்துல நடந்திருக்குங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. வெளியே இந்த தான தர்மம் எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா வேளாங்கண்ணியில, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, நூடுல்ஸ். அதில் ஒரு சிலர் சைவத்துக்காரங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணேன், அப்போ மொத்தமாக நான் எவ்வளோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு 2000 சில்லற, சாரி ஒரு 1620, ஒரு 470, 140, 200, அப்போ ஒரு 2500 ரூபாய் வச்சிங்களேன். ஆமாம், ஒரு 2000, ஆமாம் 2300 ரூபாய் வச்சிங்க. 2500னே வச்சிங்களேன். 2500 ரூபாய். பக்கத்தில் இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. என்ன போட்டிருக்கேன், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பைபிள்ல இருக்கு. நீதிமொழிகள் பழைய ஏற்பாடு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ என்னைக்கு சொன்னேன், 20ஆம் தேதி வேளாங்கண்ணியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிற, நம்ம பாஷையில சொல்லணும்னா பிச்சைக்காரர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அவங்களுக்கு நான் இறங்கியிருக்கேன். 2500 ரூபாய் இறங்கியிருக்கேன். அத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை மடங்கு, 4 மடங்கு 10,000 ரூபாவை என்ன பண்ணியிருக்காப்லன்னா, அடுத்த நாள் எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறாரா, உங்களில் பல பேர் மாதிரியும் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணா வீட்டில் திட்டுவாங்க, செல்ல பிடிங்கி பார்ப்பாங்க, ஏல ஆக்டிங் கிறிஸ்டியன் சார்லஸோட வீடியோவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா சேனலை, நீ நரகத்திற்கு செல்வாய், நீ அந்தி கிறிஸ்துவின் பிள்ளை. தெரியாது. அந்த மாதிரி உள்ளவர் 2500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், ஏழைக்கு இறங்கியிருக்கேன். அப்போ 10,000 ரூபாய். நல்லா கேட்டுங்க, இது எல்லாமே என்னோட பர்சனல் அக்கௌண்ட். நம்ம என்ஜிஓ ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா நான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா நான் போனது என்னோட வேண்டுதலுக்காக மொட்டை அடிக்க போனேன். அப்போ கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒன்று போட்டு விட்டேன், இந்த மாதிரி நான் வந்து வேளாங்கண்ணி போறேங்க, நாளைக்கு யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லி போட்டேன். நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் நம்பரை நான் என்ன பண்ணல, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு பணம் போடுங்க, நம்ம என்ஜிஓவுக்கு பணம் போடுங்கன்ட்டு நான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா நம்ம பர்சனல் வேலையா போறோம். அந்த டைம்ல போய் நாம வந்து ட்ரஸ்ட்டுக்காக பணத்தை இது பண்ணி அதை வசூல் பண்ணி அதுல வந்து ஏழைகளுக்கு நான் இறங்குறேன், எளியவனுக்கு வந்து என்ன பண்றேன், நல்லா இருக்காது. என்னோட சேலரியில இருந்து என்ன பண்ணியிருக்கேன். அப்ப நல்லா பாருங்க பிரியமானவர்களே, நான் மாதாமா கோயிலுக்கு போனது உண்மை, மொட்டை போட்டது உண்மை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட நான் ஜெபம் பண்ணது உண்மை. ஆனா நான் பணத்தை உண்டியல்ல போடல, அங்க வெளியே உட்காந்துருக்க ஏழைகளுக்கு கொடுத்தத. அப்ப இந்த போட்டு விடுற நண்பர், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு நண்பர், அவரு 20ஆம் தேதி போட்டிருக்கலாம்ல, 19 போட்டிருக்கலாம்ல, 18 போட்டிருக்கலாம்ல, நான் மொட்டை அடிக்க போறேன்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணேன்ல, அப்ப அந்த பணத்தை போட்டிருக்கலாம்ல. அவர் எப்போ போட்டிருக்காரு. அது போக இன்னொரு ஒரு மிராக்கல் பாருங்க. அதாவது அவர் போட்ட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி, இது டிரான்சாக்ஷன்ல மணி வராதோ, ஓகே 10:36 வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சிருக்காப்ல. 10:36. நான் 10:36க்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். வியாழக்கிழமை நான் சென்னைக்கு வந்துட்டேங்க, மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன் பாஸ், மொட்டை பாஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணேன், நான் வேளாங்கண்ணில இருந்து வந்தது அவருக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறமா கிஃப்ட்ன்ற பேர்ல எனக்கு போட்டிருக்காப்ல அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் அவர் என்னோட ஓன் யூஸுக்கு தான் போட்டிருக்காரு. நான் ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், எளியவனுக்கு வந்து என்ன பண்ணுவேன், வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பேன். இப்போ நீங்க பார்த்த டிரான்சாக்ஷன் அதுல வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு. அவர் அந்த நோக்கத்துல போடல. சார்லஸ் ஆகிய என்னோட பர்சனல், நீ என்ன வேணா செலவு பண்ணிக்கியா, நீ என்ன பண்ணு, கழுத புட்டு வாங்கி சாப்பிடு. இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லைங்க, லட்சக்கணக்கில் இந்த மாதிரி வேளாங்கண்ணி மாதாமா கோயில், இன்னும் பல தனியார் மினிஸ்ட்ரிகள், இயேசு கூப்பிடுறாரு, இயேசு அந்த உட்கார்ந்துருக்காரு, இயேசு அழைக்கிறார், இயேசு காக்கிறார், இயேசு மீட்கிறார், இயேசு என்ன பண்றார், பரலோகத்தை கூட்டு போறார். இந்த மாதிரி இயேசுன்னு பேரை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரிகளுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு ஒருத்தன் வருவான். அவனை பிடிச்சி, இல்லை எவ்வளோ கொடுத்தா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, சரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. சரி என்ன, இதே மாதிரிதான் போன மாசம் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனேங்க. நான் போன பிறகு என் வேலை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பன்மடங்கு ஆசீர்வதிச்சு என் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 10 லட்சம் ரூபாய் எனக்கு அதுல வருமானத்தை கொடுத்துட்டாருங்க.
நான் அந்த பிசினஸுக்கு செலவு பண்ணது 5 லட்சம் ரூபாய், மீதி 5 லட்சம் ரூபாய் இந்த ஐயாவுக்கு கொடுத்தது, இந்த ஊழியத்துக்கு கொடுத்தது 1 லட்சம் ரூபாய், மீதி 4 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கெயினுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேங்க பாரு. அதே நபர் இங்க இயேசு விடுவிக்கிறாருக்கு கொடுப்பாரு. அதே நபரை நீங்க ஃபாலோ பண்ணி அவர் காஸ்ட்லி கார்ல என்ன பண்ணுவாரு, 10 கோடி ரூபாய் கார்ல வந்திருப்பாரு. அவரை நீங்க ஃபாலோ பண்ணி போங்க. இயேசு அழைக்கிறாருல போய் கொடுப்பாரு, இயேசு மீட்கிறாருல போய் கொடுப்பாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார் மினிஸ்ட்ரியில போய் கொடுப்பாரு, இயேசு அந்த ஆள லாந்திக்கிட்டு அலைகிறார் மினிஸ்ட்ரியில போய் கொடுப்பாரு. யோ இங்க வா, நீ அந்த ஊழியத்துல இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறாருல லட்சம் ரூபாய் கொடுத்தா ஓகே, ஆசீர்வதிக்கப்பட்ட. அது நான் வேற மினிஸ்ட்ரிக்கு போய் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா? என்ன தெரியுமா சொல்லுவாரு? நிம்மதி இல்லைங்க வாழ்க்கையில. என்ன இல்லை, நிம்மதி இல்லை. நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு பணம் கொடுத்தது உண்மைதான், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். 10 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து என்னாச்சு, வருமானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தாப்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்ல மாட்டாரு, அந்த ஐயா கொடுத்தாரு. அந்த ஐயா மூலமா என்னாச்சுன்னா எனக்கு தொழில் விரத்தி ஆயிடுச்சும்பாரு, பிசினஸ்ல லட்சம் பணம் வந்துருச்சும்பாரு. ஆனா குடும்பத்துல போனா என் பிள்ளையில என்ன மதிக்க மாட்டேங்குங்க, என் பொம்பளை புள்ள மூலமா எனக்கு பிரச்சனை, என் ஆம்பளை பையன் மூலமா எனக்கு பிரச்சனை, என் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, கோடி பணம் இருக்கு, ஆனா இந்த சக்கரை போட்டு என்ன பண்ண முடியல, வெறும் சக்கரை சாப்பிட்டு காட்டுறேன். சக்கரை போட்டு சக்கரை போட்டு புட்டு சாப்பிட முடியல தம்பி, சர்க்கரையை போட்டு என்ன பண்ண முடியல. அந்த மாதிரி என் உடம்புல 1008 வியாதி தம்பி. என் பொஞ்சாதியாலையும் அந்த பணத்தை அனுபவிக்க முடியல, என் பிள்ளைகளு குடும்பத்துல நிம்மதி இல்லை, வியாதி. பணம் இருக்கு, ஆனா அந்த பணத்தை போய் சாப்பிட முடியுமா? 50 ரூபாய்க்கு புட்டு வாங்கி சாப்பிட முடியல தம்பி. இருங்க, குவார்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ தட்டினாதான் இந்த மாதிரி இடம் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் அடிக்கிற இடம். இந்த மாதிரி 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி என்ன பண்ண முடியல, நாக்க சுழட்டி குடிக்க முடியல தம்பி. ஏன்னா இந்த 10 ரூபாய் ஜூஸ்ல எசன்ஸ் கலந்துருக்காங்க. இது டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டார். இதை குடிச்சா நான் ஒரேடியா என்ன பண்ணுவேன், பரலோகமே என் சொந்தமே நீ இன்னைக்கு காண்டு புட்டாயோ அப்படின்னு என் பாஸ்டையா வந்து என் குழிக்குள்ள வந்து ஜெபம் பண்ண வந்துருவாரு தம்பி. இந்த 10 ரூபாய் ஜூஸை என்னால என்ன பண்ண முடியல, சுகரு பிகரு. இதுதான் நல்லா கேட்டுங்க. நிம்மதி எங்கே, நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. இருக்கு, பைபிள் வசனம் உண்மை. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நான் 2500 ரூபாய் உண்டியல்ல போடல, வெளியே ஏழைகளுக்கு கொடுத்தேன். நான் சாட்சி உள்ள மகனா உங்ககிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ பதிவிடுறேன். 10,000 ரூபாய் 4 மடங்கு ஆசீர்வாதம். அவர் கொடுத்த துட்டுல தான் என்ன பண்றேன், புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கடுத்த சக்கரை நிறைய அள்ளி போட்டாங்க. வெறும் சக்கரை கூட சாப்பிட்டு காட்டவா, வெறும் சக்கரை. இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லா சாப்பிடணும். காலையில இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்லயோ என்ன பண்ணணும், இல்லை இந்தியன் டாய்லெட்லயோ வயிற்றுல இருக்கிறதெல்லாம் கலகலன்னு வெளியே போகணும். திரும்ப நல்லா பசி எடுக்கணும், திரும்ப சாப்பிடணும், படுத்தா நல்லா கொரட்டை விட்டு தூக்கம் வரணும். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம், இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய். நான் துணி இல்லாம இருந்தேன், எனக்கு துணி வாங்கி கொடுத்தா. நான் சாப்பிட இல்லாம இருந்தேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா. நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தா. யாருக்கையா நாங்க இதெல்லாம் செஞ்சோம், எனக்கு தாமல செஞ்சா. இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்யறோ அது இல்லாதவனுக்கு செய்யறதுன்னு எனக்கே செஞ்சா. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் நீங்க கொடுத்ததை 2500 ரூபாவை 10,000 என்ன பண்ணுவார். அப்ப 10,000 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ, 4 மடங்குன்னா 40,000 ரூபாய். அப்போ 40,000 கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா, உங்கள் பசங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபீஸுக்கு என்ன பண்ணுவீங்க, காலேஜ் சேர்க்கறதுக்கு இல்லை ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு, உங்கள் வீட்டு பசங்களுக்கு ஃபீஸுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 4-5 பேர்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி, இல்லை உங்கள் திருச்சபை மூலமாகவே உங்கள் பாஸ்டர்லாம் சேர்ந்து உங்கள் பசங்கிட்ட கேளுங்க. உங்கள் கிளாஸில் அவங்க கிளாஸில் அப்பா இல்லாத பசங்க, அப்பா இல்லாமல் வெறும் அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் இருக்கிற பசங்க,
2 பேருமே இல்லாதவங்க ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. அப்பா இருந்து அம்மா இல்ல, இல்ல அம்மா இருந்து அப்பா இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய், ஒரு 10 பேர் கலெக்ட் பண்ணி ஒரு 20,000 ரூபாய் ஃபீஸை கட்டுங்க. உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பன்மடங்கு திரும்ப என்ன பண்ணுவா? நீங்க உங்க பையனையோ பொண்ணையோ 1,50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் காலேஜ்ல, இல்ல ஸ்கூல்ல 1,00,000 ரூபாய் கட்டணும்னா அதை உங்களுக்கு திருப்பி தருவா. பண்ணி பாக்குறீங்களா? செஞ்சு பாருங்க. இலை வெண்ண நீ பாட்டுக்கு ஒரு என்ன பண்ற, காட்டுக்குள்ள நின்றுட்டு புட்டை தின்னு ஒரு வீடியோ போட்டா, நாங்களும் அதே மாதிரி என்ன பண்ணோம், நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்து நீ சொன்ன மாதிரி அம்மா இல்லாத பசங்க அப்பா இல்லாத பசங்களுக்கு ஃபீஸை கட்டிவிட்டோம். என் பையன் கிட்ட கேட்டேன், என் பொண்ணு கிட்ட கேட்டேன், அவனும் ஒருத்தரை காமிச்சான். அந்த பையலுக்கு நாங்க ஃபீஸை கட்டிட்டோம்ல. ஆனா என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே. நீ சொன்ன மாதிரி நான் ஏழைக்கு இறங்கிட்டேன், ஏழைக்கு கடன் கொடுத்துட்டேன், ஆனா கர்த்தர் எனக்கு திருப்பி தரலையே. சொல்ல மாட்டீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், திரும்பவும் போய் மொட்டை போடுறேன். அடுத்து நீங்க கேட்கலாம், சரிப்பா ஓகே, நாங்க ஒரு பாஸ்டர் கொடுக்குறோம், ஒரு ஊழியத்துக்கு கொடுக்குறோம், அது மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதம் வராதா அப்படின்னா, அவர் அதை எதுக்கு செலவு பண்றாரு? இப்ப எனக்கு வந்து அந்த நண்பர் யாருன்னு தெரியாது, நான் சொன்னேன் 10,000 ரூபாய் போட்டு விட்டுருக்காப்ல, அவர் துட்டுல தான் புட்டு வாங்கி தின்னுட்டு இருக்கேன். மனதார என்ன பண்றேன், 50 ரூபா புட்டு, இதே மாதிரி 500 புட்டு என்ன பண்ணுவேன், சக்கரை அதிகமா திம்பேன். நான் மனமாற வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துதல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நண்பர் குடும்பத்துக்கும் அவருக்கும் போய் சேரும். ஆனா அவரு துட்டு போட்டு விட்டாரு. நான் என்ன பண்றேன், அதை வச்சுக்கிட்டு நான் லக்ஸரிஸா வேளாங்கண்ணிக்கு அன்னைக்கு பில்லர்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அசோக் பில்லர்ல இருந்து 550 ரூபா பஸ்ல வேளாங்கண்ணி போயிருக்கேன் ஃபேமிலியா. எவனோ ஒரு இழிச்சவாயன் 10,000 ரூபாய் போட்டிருக்காயா, நான் ஏன் 550 ரூபா பஸ்ல போனோம், 2,000 ரூபாய் ஏசி பஸ்ல போறேன், லக்ஸரிஸா தூங்கிட்டு போறேன் அப்படின்னு நான் போனேன்னா அவருக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? இல்ல நான் வந்து நீச்சல் குளத்தோட ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன், தனி ஏரோப்ளைன் வாங்குறேன், தனி ஹெலிகாப்டர் வாங்குறேன், இந்த மாதிரி இடத்த என்ன பண்றேன், வாங்கி போடுறேன், 100 கோடி ரூபாய் சபை கட்டுறேன், அதுல எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? யாரோ ஒரு ஏழை அவன் சாப்பிட வேண்டிய புட்டு உங்க பாஸ்டரோட வீடு பில்டிங்கு கல்லு மண்ணுல கிடக்கு, அதுக்கு நீங்க கொடுக்குற உங்களுக்கு சாபம் சாபம் வரும். கரெக்டா? சரிங்க, இப்ப இடத்த காலி பண்றேன், இருட்ட போகுது. இங்கதான் நிறைய விபச்சாரம்லாம் நடக்கும். மோகன் சிலாச சொன்னார, வேளாங்கண்ணியில விபச்சாரம் நடக்கிறத பிரியமானவர்களே, அதாவது பிஜேபி சிலாசரச மாதிரி பிற மதங்கள்ல இருந்து உள்ள வராங்க பத்தியலா, முதல்ல அவங்க யாரை தெரியுமா தப்பா பேசுவாங்க, மாதாமாவை தான் தப்பா பேசுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, பான் கிறிஸ்டியன் பேச மாட்டான். 3-4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் மாதாமாவையோ மாதாமா கோயில்களையோ மாதாமாவை பத்தி தப்பா பேச மாட்டாங்க, இழிவா பேச மாட்டாங்க. ஆனா இந்த இடையில கன்வெர்ட் ஆகிறவங்க இருப்பான் பாருங்க, பரிசுத்தவான் நாங்க மட்டும் தான் பரலோகம் போறோம் அப்படின்னு சொல்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவான், மோகன் சிலாசரச மாதிரி ஆட்கள்லாம் மாதாமாவை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அது வேற டாபிக்ங்க, அடுத்த வீடியோ என்ன பண்றேன் பேசுறேன், சரியா? சரி, இந்த இடத்த காலி பண்றேன், ஏன்னா இங்க விபச்சாரம் நடக்கிற இடம். இன்னும் கொஞ்ச நாள் ஐட்டங்கள்லாம் என்ன ஐட்டம்லாம் தள்ளிட்டு ஒரே இங்க வருவாங்க. அப்புறம் மோகன் சிலாசரசனை ஃபோன் பண்ணி சார்லஸை ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போடுங்க, விபச்சாரம் நடக்கிற இடத்துல நின்று புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எங்களை மாதிரி ஊழியக்காரருக்கு வரக்கூடிய காணிக்கையெல்லாம் கை வைக்கான், ஏழையா கஷ்டப்பட்டவனா போய் உதவி பண்ணிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு என்ன பண்ணுவாரு, இன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாரு. ஓகே, நான் புட்டை சாப்பிட்டு என்ன பண்றேன், அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்புறேன். ஓகேயா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா புட்டு வாங்கி கொடுங்க. ஏழைகள் வேளாங்கண்ணிக்கு நீங்க வந்து பாருங்க, திருத்தல பேராயம் முடி எடுக்கும் இடம். வேளாங்கண்ணி மாதா திருத்தலம்.